கதை சொல்லலாம்ல? சரி, ஓகே. ஒரு ஒரு தாத்தா, ஒரு வயசான தாத்தா வந்து கலர் கலரா பலூன் வந்து வித்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? கலர் கலர், சிவப்பு, மஞ்சள், கருப்பு, இந்த மாதிரி கலர் கலரா பலூன் விற்கிறாங்க. அப்போ அந்த பலூன் விற்கும் போது, ஆனா அந்த பலூன் வந்து இங்கேயுமே வியாபாரம் ஆக மாட்டேங்குது, ரொம்ப மந்தமா இருக்கு, விற்கவே இல்லை. அப்ப என்ன பண்றாருன்னா அந்த பெரியவர் ஒரு பலூன் எடுத்து காத்துல அப்படி பறக்க வச்சுறாரு. அப்போ அதை பார்க்க உங்களை மாதிரி சிறுவர்கள் என்ன பண்றாங்க, வேகமா ஓடி வராங்க. அப்ப பார்த்துட்டு சரி இந்த பலூன் பறக்க ஆரம்பிச்சுட்டு உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, பலூன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் அவர் வந்து வியாபாரம் பண்றாரு. அப்போ ஒரு நாள் வந்து உங்களை மாதிரி ஒரு பையன் வந்து கேட்கறான், தாத்தா இந்த கருப்பு கலர் பலூன் வந்து மேல விட்டா பறக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, பலூன் பறக்கிறதுக்கு காரணம் கலர் கிடையாது, நிறம் கிடையாது, அதுல உள்ள காற்று, இந்த காற்றுனாலதான் பறக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம வெளி தோற்றத்தை வச்சு எதுவுமே நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. உள்ள நமக்கான ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும், நமக்குள்ள ஒரு விடாமுயற்சி இருக்கணும். நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம்னா ஒரு பையன் வந்து நல்ல மார்க் எடுப்பான், இன்னொருத்தவங்க செகண்ட் தேர்ட் அப்படி எடுப்பாங்க, இல்ல ஒரு விளையாட்டுல நல்லா முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. அதை பார்த்து நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. நம்மளால முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். ஓகேவா? தேங்க்யூ.